ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது இரண்டாவது நிர்வாகத்தை அமெரிக்கா அரசாங்கத்தை மறுசீரமைக்க கொள்கை நடவடிக்கைகளின் ஒரு மின்னலுடன் தொடங்கினார். அவரது நிர்வாக உத்தரவுகள் வர்த்தகம், குடியேற்றம் மற்றும் அமெரிக்கா வெளிநாட்டு உதவி முதல் மக்கள் தொகை பன்முகத்தன்மை, சிவில் உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி தொழிலாளர்களை பணியமர்த்துதல் வரையிலான பிரச்சினைகளை உள்ளடக்கியது. சில உடனடி கொள்கை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மற்றவை அதிக குறியீடுகள் கொண்டவை. மேலும் சிலர் ஏற்கனவே கூட்டாட்சி வழக்குகளால் சவால் செய்யப்படுகிறார்கள். ட்ரம்பின் வாக்குறுதியளிக்கப்பட்ட வெகுஜன நாடு கடத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக குடியேற்று மற்றும் எல்லை அமலாக்க அதிகாரிகளாக செயல்பட அமெரிக்கா இராணுவ சேவை உறுப்பினர்களை அனுமதிக்கவும். ட்ரம்பின் உத்தரவு ரெடி ரிசர்வ் மற்றும் நேஷனல் கார்டு, தடுப்பு இடமாக பயன்படுத்தக்கூடிய இராணுவ சொத்து, தரை மற்றும் விமானப் போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பிற தளவாட சேவைகளை உள்ளடக்கியது. 1878ஆம் ஆண்டின் போஸ் கோமிடேட்டஸ் சட்டம் வரலாற்று ரீதியாக உள்நாட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகளில் இராணுவ வீரர்களின் பயன்பாட்டை மட்டுப்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் உத்தரவுகள் புலம்பெயர்ந்தோரின் ஓட்டத்தை ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக வடிவமைக்கின்றன. இது தலைமை தளபதியாக தனது இராணுவ உத்தரவுகளை நியாயப்படுத்துகிறது. 14வது திருத்தத்தின் கீழ் பிறப்புரிமை குடியுரிமையை மறுவரையறை செய்யுங்கள். 1. தாய்க்கு சட்டப்பூர்வ குடியேற்ற அந்தஸ்து இல்லை அல்லது சட்டப்பூர்வமாக ஆனால் தற்காலிகமாக மட்டுமே நாட்டில் இருக்கிறார் மற்றும் 2. தந்தை ஒரு அமெரிக்கா குடிமகன் அல்லது சட்டப்பூர்வமான நிரந்தர குடியிருப்பாளர் அல்ல. அத்தகைய குழந்தையை ஒரு குடிமகனாக அங்கீகரிக்கும் எந்தவொரு ஆவணத்தையும் வழங்குவதையோ அல்லது குடியுரிமையை அங்கீகரிக்கும் எந்தவொரு மாநில ஆவணத்தையும் ஏற்றுக்கொள்வதையோ இந்த உத்தரவு அமெரிக்கா ஏஜென்சிகளை தடை செய்கிறது. இந்த உத்தரவு ஏற்கனவே கூட்டாட்சி நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டுள்ளது. கட்டணங்கள், வரிகள் மற்றும் பிற வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான வருவாய்களை சேகரிக்க வெளி வருவாய் சேவையை நிறுவத் தொடங்குங்கள். புதிய அல்லது அதிகரித்த கட்டணங்களை கருத்தில் கொள்ள சீனாவுடனான அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்களை மதிப்பாய்வு செய்யத் தொடங்குங்கள். ஒரு வேட்பாளராக ட்ரம்ப் சீனாவை 60% வரை வரி விதிப்பு செய்வதாக அச்சுறுத்தினார். பருவநிலை, எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தும் கொள்கைகளைத் தொடர நாடுகளை உறுதி செய்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா திரும்பப் பெறுங்கள். இந்த உத்தரவு முன்னர் சர்வதேச காலநிலை நிதி திட்டத்திற்கு கடமைப்பட்ட அமெரிக்கா நிதிகளை மாற்றுவதை தடுக்கிறது. தேசிய எரிசக்தி அவசர நிலை என்று அறிவிக்கவும். இது எரிசக்தி விரிவாக்கம் குறித்து ட்ரம்பின் வாக்குறுதியை பிரதிபலிக்கும் ஒரு குறியீட்டு நடவடிக்கையாகும், ஆனால் குறிப்பாக சிறந்த களம் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி சட்டம் ஆகியவற்றின் கூட்டாட்சி பயன்பாட்டை வலியுறுத்துகிறது. இது ஒரு தேசிய தேவையாக கருதப்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய தனியார் நிலம் மற்றும் வளங்களை கட்டளையிட அரசாங்கத்தை அனுமதிக்கும் நடவடிக்கைகள். அமெரிக்கா அரசாங்கம் 2 பாலினங்களை மட்டுமே அங்கீகரிக்க வேண்டும். ஆண் மற்றும் பெண் பாஸ்போர்ட், விசாக்கள், உலகளாவிய நுழைவு அட்டைகள் மற்றும் பிற அனைத்து படிவங்கள் மற்றும் ஆவணங்கள் மற்றும் அனைத்து திட்டங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளில். வெள்ளை மாளிகையின் பாலின கொள்கை கவுன்சிலை கலைத்து திருநங்கைகளின் உரிமைகள் மற்றும் LGBTQ நபர்களை எவ்வாறு ஆதரிப்பது மற்றும் பாதுகாப்பது என்பது குறித்து பள்ளிகளுக்கு ஆலோசனை வழங்கும் பல்வேறு ஆவணங்கள் தொடர்பான தலைப்பு 9 இல் கல்வித்துறையின் வழிகாட்டுதல்களை ரத்து செய்யுங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி வரை ஜனாதிபதியின் நிர்வாக அலுவலகத்தின் கீழ் அரசாங்க செயல்திறன் துறையை நிறுவுதல். இது உலகின் பணக்காரரான எலோன் மஸ்க் தலைமையிலான நிறுவனமாகும், மேலும் கூட்டாட்சி திட்டங்கள் மற்றும் செலவினங்களில் வெட்டுக்களை பரிந்துரைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏஜென்சி தலைவரும் மஸ்கின் செயல்பாட்டுடன் இணைந்து பணியாற்ற குறைந்தபட்சம் 4 பேர் கொண்ட தங்கள் சொந்த டோஜ் குழுவை நிறுவ வேண்டும். கூட்டாட்சி பணியமர்த்தலை முடக்குங்கள். விதிவிலக்குகளுடன் குறிப்பாக குடியேற்றம் மற்றும் எல்லை அமலாக்க பதிவுகள் மற்றும் அமெரிக்கா இராணுவ வேலைகள், மேலும் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதற்கான பொதுவான விதிவிலக்கு. இந்த உத்தரவு உயர்மட்ட ஜனாதிபதி அரசியல் நியமனங்களுக்கும் பொருந்தாது. பணியமர்த்தல் முடக்கத்தை தவிர்ப்பதற்காக வெளி தொழிலாளர்களுடன் ஒப்பந்தம் செய்வதை இந்த நடவடிக்கை தடுக்கிறது.
டிரம்பின் நியமிக்கப்பட்ட ஏஜென்சி தலைவர் புதிய கட்டளைகளை அங்கீகரிக்கும் பணியில் இன்னும் இல்லாத அனைத்து நிறுவனங்களிலும் புதிய கூட்டாட்சி விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை தடுக்கவும். வெள்ளை மாளிகை பட்ஜெட் மற்றும் மேலாண்மை அலுவலகம் அவசரகால சூழ்நிலைகளில் தடையை மீறலாம்.